ஓடி விளையாடு பாப்பா. பாரதி என்ன நினைத்து எழுதினானோ தெரியாது, இன்றும் நமது வாழ்க்கையில் அது மிக மிக அர்த்தமுள்ளதாகவே இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பெண் குழந்தைகளுக்கு சொல்லுவதைப் போல சொல்லியிருக்கிறான் அந்த மகாகவி. இன்று செல்போன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி என்று எத்தனையோ சாதனங்கள் வந்துவிட்டன. பிள்ளைகள் வெளியே சென்று விளையாடுவது என்பது மிக மிக குறைந்துவிட்டது. வெளியில் சென்று விளையாடுவதால் என்னென்ன நன்மைகள்? முதலாவது, மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடும்பொழுது சமூக அறிவு, அதாவது சோசியல் ஸ்கில்ஸ் வளரும். இரண்டாவது, அப்படி செய் இப்படி செய் என்று சொல்லுவதிலும் அப்படி மற்ற குழந்தைகள் சொல்வதை கேட்பதிலும் ஒரு தலைமை பண்பு வளர வழி இருக்கிறது. மூன்றாவது, வெளியில் விளையாடும்போது வெயில் பட்டு வைட்டமின் டி கிடைக்க வழி இருக்கிறது. நான்காவது, ஓடி விளையாடினால் தசைகள் வலுப்பெறும். அது மட்டுமல்லாமல் நன்கு பசிப்பதால் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு அது ஏதுவாகும். ஐந்தாவது, ஓடி விளையாடும்போது மூச்சு வாங்கும். அதிகமாக பிராணவாயு உள்ளே செல்லும்போது இரத்தம் சுத்திகரிக்கப்படும். அது மட்டுமல்ல, உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் பிராணவாயு அதிகமாக கிடைத்து அவை நல்ல நிலையில் செயல்படும். வீட்டுக்குள்ளேயே அடைந்து கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருந்தால் இது ஒன்றுக்கும் வழியில்லை. எனவேதான் பாரதி சொன்னான், ஓடி விளையாடு பாப்பா.